வணக்கம். இன்னைக்கு நம்ம நாயகி ஐஏஎஸ் அகாடமில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான இலக்கணம் பகுதி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான இலக்கணம். இதில் வந்து நமக்கு டவுட்ஸ் வரும். ஓர் வருமா, ஒரு வருமா அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே தெளிவாக புரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓர், ஊர். அப்போ வந்து ஊ அப்படிங்கிறது உயிர் எழுத்தா, உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தோம்? ஓர் அப்படின்னு வரும்னு பார்த்தோம். அப்போ வந்து ஓர், ஊர். அதே மாதிரி ஏரி. ஏரிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர். ஏன்னா அது வந்து உயிர் எழுத்தில் தொடங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நகரம். ஏன்னா அந்த நாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அதனால் நம்ம ஒரு நகரம் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி கடல் பாருங்கள். கடல் வந்து என்ன எழுத்துல தொடங்குது? உயிர்மெய் எழுத்து. அப்போ வந்து ஒரு அப்படின்னு போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிர் எழுத்தில் வந்தால் அதுக்கு முன்னாடி ஓர், உயிர்மெய் எழுத்தில் சொற்கள் வந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு போடணும். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் பாருங்க. அது இங்கே உள்ளது. அப்போ வந்து இ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்? அஃது. அஃது இங்கே உள்ளது. அடுத்தது பாருங்க. அது நன்றாக உள்ளது. அப்போ வந்து நன்றாக அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து தொடங்குது இல்லையா? அதனால அது போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.